குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். 471 நாள் சிறைவாசம் முடிந்தது. விடுதலையானார் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்த வழக்கில் அவருக்கு சுப்ரீம் கோர்ட் இன்று பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியது. இதற்கிடையே செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிப்பு தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு கோர்ட்டில் நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணைக்காக செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்தபடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜரானார். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்காக உத்தரவாதமாக அவரது உறவினர்கள் தியாகராஜன், சிவப்பிரகாசம் ஆகியோர் தலா 25 லட்சம் ரூபாய் அளித்தனர். அவர்களின் வயது தொடர்பான முரண்பாடுகளால் உத்தரவாதங்களை நீதிபதி ஏற்க மறுத்தார். ஆனால் செந்தில் பாலாஜியை விடுதலை செய்வதற்கு அமலாக்கத்துறை ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து அவரை விடுவிக்க நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டார். கோர்ட் உத்தரவு நகல் புழல் சிறையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி சிறைத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை விடுவித்தனர். 471 நாள் சிறைவாசம் முடிந்து வெளியே வந்த அவருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ராசாவை முந்திய செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த நாட்கள் எத்தனை? அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் கைதானவர் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இவரை பணப்பரிமாற்ற மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் 14இல் கைது செய்தது. செந்தில் பாலாஜி மீது 3000 பக்க குற்றப்பத்திரிகையை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12இல் அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டன. இதையடுத்து செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். நீதிபதிகள் அபய், அகஸ்டின் ஜார்ஜ் அடங்கிய அமர்வு செந்திலுக்கு ஜாமீன் வழங்கியது. கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு பிறகு வெளியே வருகிறார். கடந்த ஆண்டு ஜூன் 14இலிருந்து செப்டம்பர் 26 வரை 471 நாட்கள் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்துள்ளார். 2G வழக்கில் கைதான திமுக எம்பி ராசா சிறையில் இருந்ததை விட இது 3 நாட்கள் அதிகம். 2G மோசடி வழக்கில் 2011 பிப்ரவரி 2இல் ராசாவை சிபிஐ கைது செய்தது. 2012 மே 11இல் பெயில் தாக்கல் செய்து மே 15இல் வெளியே வந்தார். மொத்தம் 468 நாட்கள் ராசா சிறையில் இருந்துள்ளார். இதன் மூலம் மோசடி வழக்கில் தொடர்ச்சியாக அதிக காலம் சிறையில் இருந்த திமுக நிர்வாகியாகிறார் செந்தில். 471 நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்தாலும் செந்திலுக்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு செல்ல அனுமதி இல்லை, பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், சாட்சிகளை சந்தித்து பேசக்கூடாது, எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் ஆஜராக வேண்டும், உரிய காரணங்கள் இல்லாமல் வாய்தா கோரக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளை சுப்ரீம் கோர்ட் விதித்துள்ளது. உள்ள அனுப்புனதும் நீங்க தான், இப்போ வரவேற்கிறதும் நீங்க தான். அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தது குறித்த கேள்விக்கு ஸ்டாலின் குரலில் மிமிக்ரி செய்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்தார். அந்த திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விளை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது. நான் என்ன நினைக்கிறேன், யார் மேல வருது இல்ல, எங்க பாட்டை ஒருத்தன் செக்கிழுத்தான்ல, அவர் மேல 9 வருஷம் 8 வருஷம் ஜெயில இருந்தாங்க, எங்க தாத்தங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல, இவங்க இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? அதுக்கு பேர் என்ன சொல்றது? இந்த நாட்டுல மண்ணெல்லி விற்கிறது, மலை குடைஞ்சு விற்கிறது, இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்துல வருது. வீரதீர செயல்களில் பெருமை மிக்க செயல்ல வருது. இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு. இந்த வழக்க போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க, அப்புறம் வாங்க. இது என்னது, நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக உங்க தீர செயல், வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு. கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? அனுப்பிட்டா தம்பி உங்களுக்கு பகிரில ஐயா பேசுனது. திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம். அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்கள். ஏன்னா நல்ல திருடன் இதுல நீங்க எல்லாம் சொல்லணும். இதை நீங்க அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொடுமையெல்லாம் வந்த உடனே அதுல பாருங்க, அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று நான் அமைச்சராக்குவாங்க.
யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் நல்ல அமைச்சர், அவ்வளவுதான். முதல்வர் ஸ்டாலின் டெல்லி பயணம், நாளை பிரதமருடன் சந்திப்பு. நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பிரதமர் மோடியை சந்தித்து பேசுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். நாளை காலை 11 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்கும் ஸ்டாலின் தமிழகத்துக்கான நிதி நிலுவைகள் குறித்த கோரிக்கை மனுவை அளிக்க உள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கும்படியும், சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கான நிதி ஒதுக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது குறித்தும் பிரதமரிடம் வலியுறுத்த உள்ளார். தமிழகத்துக்கான வரி நிலுவைகள், கடந்த ஆண்டு தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு நிதி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்த உள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தனது டெல்லி பயணத்தின் போது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா, லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் மற்றும் இண்டி கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு நாளை மாலை சென்னை திரும்புகிறார். போராட்டத்தில் குதித்த எதிர்க்கட்சிகள், என்னது ராஜினாமா செய்யணுமா? டென்ஷனான சித்தராமையா. மூடா எனும் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தின் நில ஒதுக்கீட்டில் முறையீடு செய்ததாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபற்றி சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த கவர்னர் தவாச்சந்த் கெலாட் ஒப்புதல் வழங்கினார். இதை எதிர்த்து தாக்கல் செய்த சித்தராமையாவின் மனுவை கர்நாடக ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. கவர்னரின் ஒப்புதல் செல்லும் எனவும் ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. இதையடுத்து ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சித்தராமையா தார்மீக அடிப்படையில் முதல்வர் பதவியில் நீடிக்கக்கூடாது என எதிர்க்கட்சிகளான மஜத வலியுறுத்துகின்றன. சித்தராமையாவை பதவி விலகச் சொல்லி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கர்நாடக சட்டசபை வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கோஷம் போட்டனர். ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவர் முதல்வர் பதவியில் நீடிப்பது நியாயமல்ல. சித்தராமையா உடனடியாக பதவி விலக வேண்டுமென சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா கூறினார். மூடா நில ஒதுக்கீட்டில் ஊழல் நடந்துள்ளதாக கோர்ட்டே கூறியுள்ளது. இது ஒன்றும் நாங்கள் சொல்வதல்ல. லோக் ஆயுக்தா விசாரணைக்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அந்த அமைப்பு சுதந்திரமானது என்றாலும் அதற்காக நியமிக்கப்படும் விசாரணை அதிகாரியை அரசுதான் நியமிக்கிறது. முதல்வருக்கு எதிரான குற்றச்சாட்டை விசாரிக்க மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் அரசே அதிகாரியை நியமித்தால் அதில் எந்த அளவுக்கு நடுநிலை இருக்கும் என்பது சந்தேகமே. தேவைப்பட்டால் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அசோகா வலியுறுத்தினார். Mooda case, it is a big scandal in Karnataka. Already High Court and lower court also given the decision. So directly they told it is a scandal. That's why court is saying, not BJP, not anybody. Court is saying it is a scandal. So that's why we are asking the resignation of Mr. Siddaramaiah. When court is given the verdict, Siddaramaiah naturally is no right to sit in that seat. That's why we are demanding the resignation. Sir, Home Minister has said that Lokayukta is an independent investigating agency. No, who will appoint the police officer? Government is appointing the police officers. How can it become independent? The Lokayukta is independent, but enquiry officer is not an independent. முதல்வர் பதவி விலக கோரி மஜத எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது குறித்து சித்தராமையாவிடம் நிருபர் கேள்வி கேட்டார். அப்போது டென்ஷனான சித்தராமையா அவரை கடிந்து கொண்டார். அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஏன் பதவி விலக வேண்டும்? வழக்கு விசாரணைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றார். செல்போனை போலீசிடம் கொடுங்க, பாஜ நிர்வாகிக்கு ஹைகோர்ட் அதிர்ச்சி. திருப்பதியில் லட்டு தயாரிக்கும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இதற்கிடையில் பழனி பஞ்சாமிர்தம் குறித்தும் சில வதந்திகள் பரவியது. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லட்டு தயாரிக்க நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் தனியார் நிறுவனம் பழனிக்கும் நெய் அனுப்புவதாக கூறப்பட்டது. பாஜ நிர்வாகிகள் செல்வகுமார், வினோஜ் இதுபற்றி சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செய்திருந்தனர். குற்றச்சாட்டை மறுத்த அறநிலையத்துறை ஆவின் நிறுவனத்திடமிருந்துதான் பஞ்சாமிர்தம் தயாரிக்க நெய் வாங்கப்படுகிறது என தெரிவித்தது. வதந்தி பரப்பியதாக பாஜ நிர்வாகிகள் செல்வகுமார், வினோஜ் மீது அறநிலையத்துறை போலீசில் புகார் தந்தது. இதையடுத்து செல்வகுமார் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். நீதிபதி பரத சக்கரவர்த்தியிடம் முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்யும் முன் அதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். பாஜ நிர்வாகி செல்வகுமார் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட கருத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். அத்துடன் சமூக வலைதளங்களில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும்.
தொடர்ந்து பொறுப்பற்ற முறையில் நடந்தால் சமூக ஊடகங்களில் இருந்து வெளியேற உத்தரவிட நேரிடும். செல்வகுமார் தனது செல்போனை போலீசிடம் ஒப்படைக்க வேண்டும். அவருக்கு நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கப்படுகிறது என நீதிபதி பரதன் உத்தரவிட்டார். வங்கதேசத்தில் சம்பவம் செய்துவிட்டு திருப்பூர் தப்பி வந்த இளம் ஜோடி. திருப்பூரில் விசா இல்லாமல் வசிக்கும் வங்கதேச நாட்டவர் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக நடக்கிறது. மேற்கு வங்கம் வழியாக ஊடுருவி திருப்பூருக்கு வரும் அவர்கள் புரோக்கர்கள் மூலம் பனியன் தொழிற்சாலைகளில் வேலைக்கு சேர்கின்றனர். பிறகு வடமாநிலத்தவர்கள் வசிக்கும் பகுதியில் ஐக்கியமாகி விடுகின்றனர். இதனால் வடமாநிலத்திலிருந்து வரும் தொழிலாளர்களின் பின்னணியை ஆராய்ந்த பிறகே பல நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்கின்றன. சில நிறுவனங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. திருப்பூர் பஸ் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த வங்கதேச இளைஞர்கள் 6 பேரை நேற்று போலீசார் கைது செய்தனர். அவர்கள் திருப்பூர் அருகே சட்டவிரோதமாக தங்கி பனியன் தொழிற்சாலையில் வேலை பார்ப்பது தெரிந்தது. இதைத் தொடர்ந்து திருப்பூர் நகரில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் வங்கதேச இளைஞர்கள் பதுங்கி இருக்கிறார்களா என போலீசார் சோதனை நடத்தினர். வெங்கமேடு பகுதியில் சோதனை செய்த போது 29 வயது தன்வீர் அகமது, அவரது மனைவி 22 வயது சோகாசிம் ஆகியோர் முன்னுக்கு பின் முரணாக பேசினர். தாங்கள் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறினர். ஆனால் அவர்களிடம் திருப்பூர் முகவரியில் வசிப்பதற்கான ஆதார் அட்டை இருந்தது. போலீசின் சந்தேகம் வலுத்தது. ஆதார் கார்டை ஆராய்ந்த போது அது போலி என தெரிய வந்தது. கணவன் மனைவியை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் துருவி விசாரித்தனர். இருவரும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதியானது. போலீஸ் பிடியில் துள்ளி எகிரும் ரவுடி. சேலம் கோர்ட்டில் பரபரப்பு சம்பவம். காரே ஆட்டம் கண்டுருச்சு. சேலம் மாவட்டம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்தவர் ரவுடி ஜான். இவர் மீது அடிதடி, கொலை, கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளது. 2017 நெப்போலியன் என்பவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார். சமீபத்தில் கஞ்சா வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட ஜான் கடந்த சனிக்கிழமை ஜாமீனில் வெளியே வந்தார். அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் 60 நாட்கள் தொடர்ந்து கையெழுத்து போட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதற்கிடையில் நெப்போலியன் கொலை வழக்கில் ஆஜராக சேலம் கோர்ட்டுக்கு மனைவி சரண்யாவுடன் வந்தார் ஜான். கோர்ட்டில் ஆஜராகிவிட்டு வீட்டுக்கு செல்ல காரில் ஏற சென்றார். அப்போது அவரது காரை சூழ்ந்த போலீசார் கைது செய்ய முயற்சித்தனர். எதுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னாதான் வருவேன், இல்லனா வரமாட்டேன் என அடம் பிடித்தார் ஜான். போலீசார் பிடியிலிருந்து நழுவி ஓட முயன்றார். அவரது மனைவியும் எனது கணவரை விட்டுவிடுங்கள் என கத்தியபடி ஓடினார். 10க்கும் மேற்பட்ட போலீசார் ரவுடி ஜானை குண்டுகட்டாக தூக்கி போலீஸ் வேனில் ஏற்றிச் சென்றனர். இதனால் கோர்ட் வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. என் கணவரை என்கவுண்டர் செய்ய தூக்கி செல்கின்றனர் என ஜான் மனைவி கதறினார். இந்த நிலையில் ரவுடி ஜான் கைது குறித்து போலீஸ் தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 21ஆம் தேதி ஜாமீனில் வந்தார். அப்போது 60 நாட்கள் தினமும் அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் ஜான் முறையாக கையெழுத்து போட வரவில்லை. இதனால்தான் அவர் கோர்ட் வளாகத்தில் கைது செய்யப்பட்டார் என போலீசார் கூறினர்.